ஃபித்ரு சதக்கா நம்ம முன்கூட்டியே கொடுக்கலாமா அப்படின்னு தாராளமாக கொடுக்கலாம். கடமை என்னைக்கு தான்? பெருநாள் காலையில தான் கடமையாகுது. அட்வான்ஸா கொடுக்கலாமான்னா கொடுத்துடலாம், பயனாளிகளுக்கு கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த கணக்கு சொல்றாங்களே இல்லையா, 1 700 கோதுமை, 2 400 அரிசி அப்படின்னா எந்த கோதுமையை கொடுக்கறது அப்படின்னா நார்மலா சமூகத்துல பயன்படுத்துற கோதுமை. அது ரேஷன் கோதுமையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையா பஞ்சாபி கோதுமைங்கிறாங்க இல்லையா, காஸ்ட்லி, அதுவும் இருக்கக்கூடாது. மீடியமா இருந்தா போதும். ஏன்னா எல்லாரும் நோன்பு வச்சவங்க நோன்பு வைக்காதவங்க எல்லாரும் கொடுக்க வேண்டிய பித்ரு சதக்கா, யாரையும் அழுத்தருக்க மார்க்கம் சொல்லல. அப்போ இதோட விலை, இந்த அரிசி அரிசி தான் கொடுக்கணும். கோதுமைக்கு பகரமாக விலையும் கொடுக்கலாம். சுமார் இன்னைக்கு ஒரு 90 ரூபா அப்படின்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மீடியமான கோதுமை. சரி, 90 ரூபாயை போய் நம்ம கொடுக்கறதா அப்படிங்கிறத நீங்க ஒரு 150 கொடுக்கலாம், ஒரு 500 கொடுக்கலாம்னா அது உங்க பெருந்தன்மை. பித்ரு சதக்கா எவ்வளவுதான்? அந்த 90 ரூபா தான். அப்போ அது பித்ரு சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும், சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் பெருமானார் சொல்வது சொந்தங்களுக்கு கொடுங்க, ஏழை சொந்தங்கள். நான் பல முறை சொல்லியிருக்கிறது, கேட்டு வர்றவன் நம்ம கொடுக்கலைன்னா வேற பக்கம் கேட்டு போயிடுவான், அவனை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனா கேட்பதற்கு கூச்சப்படுகிற ஏழைகள், குறிப்பா சொந்தங்கள், அப்ப நம்ம அந்த சிரமம்லாம் பார்க்க கூடாது. நமக்கு ஒரு ஜாலி அடிக்கணும்னு சொன்னா குல்மனாலி வரைக்கும் போகலான்னா போயிடுறோமா இல்லையா? சொல்லுங்க, போயிடுறோமா இல்லையா? அப்போ 10 சொந்தங்களை தேடி இவங்கெல்லாம் வரிய நிலையில இருக்கிறாங்க. ஏன் குடும்பத்தினுடைய பித்ரு சதக்கா ஒரு ஆளுக்கு 90 ரூபான்னு சொன்னா நாங்க ஒரு 5 பேர் இருக்கிறோம், எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா இல்லையா? அது கூட ஒரு 500 ரூபாய் போட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா, இது பெருமானார் சொன்னதனுடைய ஒரே காரணம் தான், பெருநாள் அன்று என் உம்மத்துல யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் விருந்தளிக்கிறான். அப்ப என் உறவுகள்ல அவங்க சொந்தங்களை கவனிச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், மச்சான் வந்துச்சு. இந்த பெருநாள், அது நிறைய பேர் பாருங்க, அது ஒரு நல்ல வேலை தான். இந்த பெருநாள் கிட்டுன்னு நோம்புக்கு பிரியாணி அரிசி, ஒரு 1/2 கிலோ கறி, அது பூண்டு மசாலா, இப்படியாவது அந்த குடும்பம் சாப்பிட்டுருக்கோம். அப்படி கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நம்மளையே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, இருக்கிறார்கள். நம்ம அந்த வசதியான 10 பேரை மட்டும் பார்த்துட்டு ஊரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். மானத்தோடு வாழுகிற ஏழைகள் நிறைய இருக்கிறார்கள். ஆனா ஒண்ணுங்க, 1-2 பணக்காரன் பண்ற பயங்கரமான தப்பு, அந்த கண்ணியமான ஏழைகளை கை நீட்டு வச்சிடறாங்க. டோக்கன் கொடுத்து வீட்டுக்கு வா, நல்ல நல்ல பொம்பளைங்களா தெருவில் வந்துரு, அந்த பாவம்லாம் சும்மா விடாது. ஏன்னா இது மார்க்கம் இல்லை, இது மார்க்கம் இல்லை. அப்படி எவன் செஞ்சாலும் சரி, வீடியோ லைவ்ல போயிட்டு இருக்கு, எவன் செஞ்சாலும் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஏன்னா நல்ல குடும்பத்து பெண்களை கூட தெருவுக்கு வர வச்ச பாவிகள் இவனுங்க. அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன் தானே நான் சொல்ல, அவன் இல்ல பிச்சைக்காரன். கரெக்டா? அல்லாஹ் சொல்றான், நான் ஒருத்தன் தான் பணக்காரன், நீ பிச்சைக்காரன். வல்லாஹுல் கனியும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டுங்க, அவனை விட ஒரு பணக்காரன் இருப்பான். அவன்கிட்ட இவன் சொல்லுங்க என்னது அடக்க வேணும். அதனால அவன்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்குறானா, நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா, நியாயமா ஒரு ஜமாத்துக்கு போ, நீ சார்ந்த ஜமாத்துக்கு போ. நம்ம ஜமாத்துல ஏழைகள் கணக்கு எடுங்க, என்கிட்ட நிறைய இருக்கு, எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஜமாத்துல முறையா கணக்கெடுங்க, கண்ணியமா அவர்கள் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். என்னங்க என்ன சாதிக்க போறோம்? யாரே வீட்டுக்கு போறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், பெருநாக்கு வச்சுக்கோங்க, வந்துட்டே அந்த பொம்பளைகள் எல்லாம் ரோட்டுக்கு வர வச்சு கியூ போட்டு பிச்சைக்காரங்களை ஆக்கி அவங்கள்ட்ட கொஞ்சம் நஞ்சம் இருந்த கூச்சமும் போயிருது. ஏழைகள் முடிவு செய்யறாங்க, போய் கேட்டாதான் தருவாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்தை மன்னிப்பானாக. உலகத்திலேயே அதிகமா கொடுக்கிற சமுதாயம் நம்ம சமுதாயம். நீங்க கணக்கு போட்டு பொருளாதாரத்தினுடைய இந்த ரொட்டேஷனை பார்த்தீங்கன்னா கணக்கே பார்க்க முடியாது. வருஷம் முழுவதும் யாசகர்களுக்கு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? வாரம் ஜும்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த திரட்டு, அந்த திட்டம் இல்லை, அந்த திட்டம் இல்லை.
இருந்துச்சுன்னு சொன்னா வறுமை ஒழிப்பு மிக எளிமையாக நடத்த முடியும். எங்கேயும் பெருமானார் ஏழைகளை ரோட்டுக்கு வர சொல்லி டோக்கன் போட்டு கொடுத்ததாக வரலாறு கிடையாது. சொன்னாங்கல்ல, வலது கை கொடுக்கறது தெரியக்கூடாதுன்னா. ஆனா விளம்பரம் மனசு விரும்பும், நான் கொடுக்குறேன்னு தெரியும். அப்படி ஒருத்தன் சமூகத்தை கெடுத்துட்டானா எல்லா பணக்காரனும் அந்த இதுக்கு வந்துடுறான். சரி, அப்படியாவது திருப்தியா கொடுக்குறானான்னு சொன்னா ஈரோட்டுக்கு போனா ஒரு சேலை 75 ரூபா ஹோல்சேல்ல. அதை ஒரு லாட்டை எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தெருவில் நிற்க வச்சு அதுக்கெல்லாம் பாவம். அந்த அந்த ஒரு சாரியை வாங்கிட்டு போய் தண்ணியில போட்டா தாவணியா மாறி கிளவி என்ன தாவணியா கட்டும். எல்லாம் சமூகத்துல மார்க்கத்தில் இல்லாதது. ஏழைகளை கண்ணியப்படுத்தணும். ஏழைகளுடைய அதாவது பொருளாதாரத்தினால மான மரியாதை போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஃபித்ர் சதக்கால நாம முன்னோடிகளா இருந்துக்குவோம். நமக்கு நோக்கம் அல்லாட்ட இருந்து கூலி கிடைக்கும். நம்ம கடமைகளை நாம செய்யணும், அவ்வளவுதான். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பது மார்க்கமாக ஆகாது. இந்த ஃபித்ர் சதக்கா, ஜக்காத்து இதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு ரொம்ப தூரம் யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பம் அதெல்லாம் நீ பார்த்துக்க வேண்டியதில்லை. இந்த குனிமுத்தூர்ல இருக்கிற ஏழைகளை பாரு, அந்தந்த மொஹல்லா அவன் சொந்தத்தை பாரு. அங்கு இருக்கிற வறுமை ஏழ்மை ஒழிந்தால் போதுமான. சில பேர் குடும்பத்தை கண்டுக்க மாட்டான், சொந்த அண்ணன் கஷ்டத்துல இருப்பாரு, கண்டுக்க மாட்டான், ஊருக்கெல்லாம் தர்மம் கொடுப்பான். செல்லவே செல்லாது, செல்லவே செல்லாது. எங்க அண்ணன் வாங்கின தேங்க்ஸ் சொல்ல மாட்டாரு, அவன் தான்டா அண்ணன். வாங்கிட்டே டைம் வாங்கி கூப்பிடுவான். நீ ஆஜியாரா இருப்ப, ஊர்ல பெரிய ஆளா இருப்ப, ஆனா அண்ணன் இப்பதான் கூப்பிடுவாரு, ஏய் வாடாங்க அப்படின்னு. இன்னும் அண்ணன் எல்லாத்துக்குள்ள என்ன டேங்குறாருன்னா, ஒரு தாய் பிள்ளைங்க அந்த உரிமையை நம்ம அப்படித்தான் கூப்பிடுவான். நீ கொடுத்த காசுல தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவான். அவன் தான் சொந்தக்காரன், ஆனா அவனுக்கு தான் நீ கொடுக்கணும். சரி, சொந்த அத்தா வறுமையில இருந்து என்ன செய்வீங்க? குடும்பத்தில் எல்லாம் சேர்ந்து சொந்தத்தை கொடுக்கலாமா? ஒன்னே போடுவாங்க. ஜக்காத்து சதக்கா தாய் தாப்பனை கொடுக்க கூடாது, அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கறது ஃபர்ல். அத்தா அம்மா தவிர, பிள்ளைகளை தவிர நம்மோடு பிறந்த உறவுகள், அக்கா தங்கச்சி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அதெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வறுமையில் இருக்காங்களா, அந்த கண்ணியம் தான் காக்கப்படும். நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, அவனுக்கு சாயம் வாங்கி கொடுத்தா பார்க்குறப்பெல்லாம் செல்விட்டு அடிப்பான், அண்ணன் நம்மளை பார்க்குறப்பெல்லாம் ஓங்கி ஏற்றுவான். அப்போ வாங்கிட்டும் நீ கொடுக்கணும். நீ அதுக்கு நன்றி அவன்கிட்ட எதிர்பார்க்குற, யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அல்லாட்ட தான் எதிர்பார்க்கணும். இதுதான் மார்க்கம். இந்த வழியில ஃபித்ர் சதக்காக்கள் முறையாக செலுத்தப்பட்டால் ஏழைகள் நிம்மதி பெறுவார்கள், நம்மையும் எல்லாம் பாதுகாப்பான். பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது உங்களுடைய திறமையில நினைச்சுக்காதீங்க, ஏழைகளின் துஆக்களினால் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஒரு ஏழை கண்ணியத்தோடு அவருக்கு உதவிகள் போய் சேரும்னா அதே கண்ணியமான துவாவை அவர்கள் செய்வார்கள். நம்ம காசு கொடுத்து யாரையும் புகழ வாங்கவே முடியாது. இந்த ரோட்ல கூப்பிட்டு கொடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு இப்படி சிரிச்சுட்டு வாங்கிட்டு பின்னாடி போனோம்னு சொல்லுவாங்க, இவன்லாம் பெரிய பணக்காரனாமா, ஒரு சேலைக்கு 3 மணி நேரம் நிக்க வச்சுட்டாங்கப்பா, அப்பவே திட்டுவான். அந்த பத்துவாக ஆகவே ஆகாது. பணக்காரர்கள் தயவு கூர்ந்து இந்த சமூக கெடுதியிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.